அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்புறம் உங்களுடைய பாராட்டுதல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 5 மாதங்களில் வரக்கூடிய 5 மாதங்களில் திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நடைபெறப்போகும் ராசிகள், சரிங்களா? இப்போது 12 ராசிகள் இருக்குது. அதில் சில ராசிகளுக்கு அடுத்த 3 மாதத்தில் திருமணமோ அல்லது நிச்சயதார்த்தமோ முடியும் என்று போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வரக்கூடிய 5 மாதங்களில் திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் உறுதி பண்ணி அடுத்து வரக்கூடிய 2027 வருடம் ஜூன் மாதத்திற்குள் நிச்சயமாக திருமணம் முடிந்துவிடக்கூடிய வாய்ப்புள்ள ராசிகள் எதுன்னு இப்போ பார்த்துருவோம். முதலில் பார்ப்பது கடகம். கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா நிறைய தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, சரிங்களா? பொதுவாக அந்த கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல உணர்ச்சி வசப்படுவாங்க, சரியா? கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும், சாமுந்திரியா லட்சணப்படி உடல் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். யார்கிட்டையுமே நல்ல முறையில் எளிதில் பழகக்கூடியவர்கள் இவங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல அழகு அறிவு இருக்கும், பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மனசு தாராளமாக இருக்கும், சரிங்களா? கொடுத்து உதவுவதிலும் இவங்களை அடிச்சுக்கிற முடியாது, எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள், சரியா? இவங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப ஏற்றவங்க. டக்குன்னு தொட்டா போது பற்றிக்கிறோம் அப்படி இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. சட்டென்று ஏதாவது ஒருனா உடனே கண்ணில் கண்ணீர் அருவியாக கொட்டும். இவங்களுக்கு ஐஸ்கிரீம் குளிர்ச்சியான பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவங்களை வாழ்க்கை துணைவியாகவோ துணைவராகவோ அடைகிறவங்க ரொம்ப யோகம் செஞ்சவங்க. ஏன்னா இவங்க அடிக்கடி திருமணமான புதிதில் ஹனிமூன் அங்கங்கே நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு கூட்டு போவாங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய 5 மாதங்களுக்குள் திருமணம் முடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அடுத்த ஜூன் 27 2027 வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். கடகராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. அதாவது எதையும் ஷார்ப்பாக அப்படி கற்பூர புத்தி மாதிரி பற்றிக்கிடுவாங்க. நல்ல புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை இருக்கும், நளினமாக இருப்பாங்க. அதாவது இப்போ பெண்கள் என்றால் அந்த பெண்களுக்கே உள்ள நலிவு, அந்த நளினம். ஆண்கள் என்றால் ஆண்களுக்கே உரிய கம்பீரம், அப்படி இருப்பாங்க, சரிங்களா? ஐடி துறையில், மின்னணு துறையில், தகவல் தொழில்நுட்ப துறையில் இவங்க ரொம்ப டாப்பில் இருப்பாங்க. வேறு படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த கணினி தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க ரொம்ப அத்துப்படியாக இருப்பாங்க. எப்பயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இளமையோடு காணப்படுவாங்க. இவங்களை பார்த்தா வயசான மாதிரியெல்லாம் தெரியாது, அந்த மாதிரி நல்ல இளமையாக இருப்பாங்க. இவங்களை ஜோடியாக கன்னிராசிக்காரங்கள் அமையப்பெற்று கூட்டு போனீங்கன்னா பார்க்குறவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஜோடிகள் பொருத்தம் நல்லாயிருக்கும். இவங்க கடகராசிக்காரர்களும் சரி கன்னிராசிக்காரர்களும் சரி சட்டுன்னு எளிதில் காதல் வயப்படுவார்கள், லவ்வில் ஈடுபட்டுருவாங்க அப்படியே, சரிங்களா? அப்போ இவங்க வெளிப்படையாக
தங்களது காதலை பெற்றோரிடம் சொல்லணும். சொல்ல எப்போ தைரியம் இருக்கும் அப்படின்னா, ஒரு மேல் ஜாதி பெண்ணோ பையனோ தாழ்ந்த ஜாதி பையனையோ பெண்ணையோ காதலித்தால் அந்த காதல் பெற்றோர்களிடம் போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கே மனசு கூச்சமாக இருக்கும். போக அந்த காதல் பொருத்தமில்லாத காதலாக இருக்கும். தகுதிக்கேற்ற காதலிக்க பழகிக்கங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். தகுதி என்ன, அந்த ஆணுக்கு உங்களை கரம் பிடிக்கிறான்னா அந்த ஆணுக்கு ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பார்க்கணுங்க. பொருளாதாரம் இருக்கா, நம்மளை வச்சு காப்பாற்றுவானாலும் கூட கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாமல் சும்மா வெறும் பார்வையில் அந்த ஏற்படக்கூடிய கவர்ச்சியில் மட்டும் விழுந்துக்கிட்டு மாட்டிக்கிறது இந்த 2 ராசிக்காரங்க தான். கடக ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் தான். ஏன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க, காதல் வயப்பட்டுருவாங்க. அடுத்து மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறது இவங்க தான். ஸோ அதனால் காதலிக்க முன்னாடியே சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக உங்கள் ஜாதியாக இருந்தால் எவ்வளவு நாளும் தடங்கள் வந்தாலும் பெற்றோர்கள் ஏற்றுக்கிடுவாங்க. அல்லது அதற்கு சமமான தகுதி உள்ள ஜாதி, மதம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். சும்மா காதலிக்கிறேன்னா லேசா ஒரு திருமண வாழ்க்கைனா எவ்வளவு பெரிய கஷ்டம். 50 ஆண்டுகள் உங்கள் கூடயே வரணும், பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த 2 ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு உணர்ச்சி வசப்படத்தான் தெரியும். துணையை தேர்ந்தெடுப்பதில் நிறைய குழப்பம் இருக்கும். இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே, கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கும், கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் பார்த்து முடிக்கிற திருமணத்தை ஏற்றுக்குங்க. அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் அப்படியே காதலிச்சிங்கன்னா உடனடியாக தாய் தந்தையரிடம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய வீடுகளில் பெரும்பாலும் அரைகுறை மனதோடு கூட ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் காதல் வெற்றி பெறுவதற்கு இந்த அடுத்து வரப்போகிற 5 மாதங்கள் மிகச்சிறந்த மாதங்கள். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கும் இப்போ இந்த மாதத்துலேருந்து, இந்த ஜூலைலேருந்து டிசம்பருக்குள்ளே திருமணம் முடிய வாய்ப்பு உண்டு. அல்லது அடுத்து வரக்கூடிய நிச்சயார்த்தத்தை இப்போ பண்ணிடுவாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ 7 மாதம் 8 மாதம் தள்ளி போடுறாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் காரணமாக, வேலை பார்க்குற சூழ்நிலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய சூழ்நிலை, ஒரு சிலர் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சரி, அப்போ இப்போ நிச்சயம் பண்ணிக்கோங்க, ஒரு 6 மாதம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாம். ஏன்னா மண்டபம் கிடைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிச்சயார்த்தம் முடிந்துவிடும். பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம். சரிங்களா? இப்போ நிச்சயம் பண்ணிடுவாங்க. அடுத்து அங்கிட்டு ஒரு 5 மாதத்துக்குள்ளே மேரேஜ் முடிந்துவிடும். மொத்தத்தில் 10 மாதங்க. இப்போ இருந்து 10 மாதத்துக்குள்ளே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். திருமணம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரன் முடிந்துவிடும். நல்ல திசையிலேருந்து வருவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு தெற்கு திசையிலிருந்து துணைவர் கிடைப்பார். ஓகேவா? அதே போல் கிழக்கு திசையிலிருந்தும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கிழக்கு, தெற்கு, அப்படி தென்கிழக்கு, இந்த மாதிரி. கன்னிராசிக்காரர்களுக்கு வடக்கு திசையிலிருந்து மாப்பிள்ளையோ பெண்ணோ அமையும். அல்லது அவங்களுடைய வீடு வடக்கு வாசல் பார்த்து இருக்கு. சரிங்களா? அதே போல் இவங்களுக்கு தெற்கு மேற்கிலும் அமைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நட்பு கிரகங்களுடைய திசை அதில் அமைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய 10 மாதத்துக்குள்ளே திருமணம் ஆகிடும். 5 மாதங்களுக்குள் நிச்சயமோ திருமணமோ கூட முடியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய 5 மாதங்களில் திருமணம் முடிய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க நல்ல, அதாவது என்னென்னா, நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க, அழகான கலத்திரத்தை பெறுவாங்க.
இவங்க ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்து ஆணோ பெண்ணோ இவங்க கொஞ்சம் சுமாராகவே இருந்தால் கூட இவங்களுக்கு அமையக்கூடியவங்க அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. அதாவது தெருவில் கூட்டு போனோம்னா, இங்கே பாடுறா இவனுக்கு போய் இவ்வளோ ஒரு அழகான பொண்டாட்டியா, அல்லது இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா, இந்த ஊரே வியக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான மாப்பிள்ளை அப்படி அமைவாங்க. பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற மணமகனோ மணமகளோ கிடைக்கும். சரிங்களா? இவங்களும் அப்படி தான். இவங்க வந்து எப்படின்னா கோபம் வரும், அதே நேரத்தில் ரொம்ப குணமாக இருப்பாங்க. மனைவியோ அல்லது கணவனையோ அப்படி பார்த்துக்கிடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. சரிங்களா? முருகன் மேல் பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கும் இப்போ வந்து இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஃபேமிலியை கூட ரன் பண்ணக்கூடிய தகுதியும் திறமையும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை. இவங்க வந்து லவ் பண்ணாங்கனாலும் சரி, இல்லை பெற்றோர் பார்த்து முடித்தாங்கனாலும் சரி, இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்லவங்களாகவே அமைவாங்க. தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுல இவங்களை மிஞ்சி ஆளே கிடையாது. இவங்க வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்களை காதலிக்கணும்னு நான் தனக்குன்னு ஒரு தகுதி வேணும்னு நினைக்கக்கூடிய ஆளுக்கு அந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இவர்களுடைய திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் வரக்கூடிய 5 மாதங்களில் நடக்கும். சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் திருமணம் ஒத்தி போட நேர்ந்தால் வரக்கூடிய அடுத்த வருடம் 2027 ஜூனுக்குள் இவங்க திருமணம் முடிந்துடும். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, குறிப்பாக 23 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்களுக்கு தான் இந்த இது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற எல்லாமே திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். சரிங்களா? 30 வயதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டோ எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எப்போ வேணாலும் அமையலாம். சரிங்களா? அதனால் விருச்சிக ராசி மணமகளோ மிக சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. அவங்களுக்கு அமையக்கூடியவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய 5 மாதங்களில் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது, அல்லது நிச்சயதார்த்தம் திருமண உறுதி பந்தம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலிகள், ரொம்ப விவரமாக இருப்பாங்க, தான் பார்க்குற வேலையிலே கவனமாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்டவங்கள வாழ்க்கை துணையாக அமைகிறவங்களுக்கு ஒரு யோகம். ஏன்னா வேலையிலே கண்ணு கருத்தமாக இருப்பாங்க, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சம்பாத்தியம் அப்படி அந்த மாதிரி அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து என்னதான் வந்து மனைவியோ கணவனோ நல்ல முறையில் அமைஞ்சாலும் இவங்களுடைய தேடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் மந்த புத்தியாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன் விஷயத்தில் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க விஷயத்தில் எப்படியோ தன்னுடைய விஷயத்தில் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் மிக சரியாக இருப்பாங்க. குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இவங்களையும் கணவனாகவோ மனைவியாகவோ அடைகிறவங்க ரொம்ப யோகம் செஞ்சவங்க. சரிங்களா? ஆனால் இவங்க காதல் இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து பெரும்பாலும் ஜாதி விட்டு ஜாதி அல்லது மதம் விட்டு மதம் அந்த மாதிரி காதலிப்பாங்க. ஜாதி விட்டு ஜாதினா அந்த தகுதியுடைய ஜாதிகள் இல்லை, வேற கலப்பு மாதிரி கலப்பு திருமணத்துக்கு போவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இவங்க காதலிக்கு முன்னாடியே நல்லா தீர்மானிச்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரிதான், காதலிக்கு முன்னாடி ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. ஏன்னா அமையப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் நல்லவனா கெட்டவனா என்ன ஏதுங்கிறது நல்லா விசாரிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிடர் கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறது அதுதான், எப்பயுமே காதலிக்கிறவங்க அந்த வாழ்க்கை துணையாக வரப்போகிறவங்களுடைய ஜாதகம் ஒன்று தெரியணும். சும்மா தெரியாமல் சும்மா காதலிச்சு கண்ணு மண்ணு தெரியாமல் காதலிச்சுட்டு கடைசியில் கிணத்துல விழுந்துட்டேமே, பால் கிணத்துல போய் விழுந்துட்டேமேன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து பாடம் படிச்சுக்கோங்க, சுற்றி முற்றி விசாரித்து பாருங்கள். சரிங்களா? அதனால் வந்து மகர ராசிக்காரர்களுக்கும்
வரக்கூடிய 5 மாதங்கள் பொற்கால மாதங்கள். ஏன்னா அவர் குரு வந்து நேர்பார்வையாக பார்க்குறாரு. அதனால் வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்குள் இவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும் அல்லது திருமணம் முடிந்து விட வாய்ப்பு உண்டு. நிச்சயமாயிடுச்சுன்னா அடுத்த 2027 ஜூனுக்குள் திருமணம் முடிந்துவிடும். அந்த யோகத்தில் இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து 23 வயசுலேருந்து ஒரு 29 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் வரக்கூடிய 5 மாதத்தில் திருமண நிச்சயம் அல்லது திருமணம் முடிந்து விட வாய்ப்பு உண்டு. கும்பராசிக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் தனிமை விரும்பிகள், யாரோடையும் சரியாக ஒட்ட மாட்டாங்க. ஆனால் தான் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆராய்ச்சி, புத்தி கூர்மை ரொம்ப கூடுதலாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும். இவங்க வந்து அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க வாழப்போகின்ற இடம் நல்லா ஒரு தூக்கி விட்டுரும். ஒரு பெண்ணாக இருக்காங்க கும்பராசிக்காரங்க, அவங்க வந்து வாழ போகிற இடத்துல, அதாவது மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க குடும்பமே நல்ல டாப்புக்கு வரும். சாதாரணமாக இருப்பாங்க. அதே போல் கணவருக்கு வந்து வருமானம் அது வரைக்கும் சுமாராக இருக்கும். அவர் எந்த ராசிக்காரராக கூட இருக்கட்டும். ஆனால் கும்பராசி பெண் அவங்களுக்கு மனைவியாக அமைஞ்சிச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அதுலேருந்து ஒரே ஏற்றம் தான். அப்படி நல்லா கிருகிருன்னு மேலே ஏற வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்க போயின்ற இடம் நல்லா சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்க. ஸோ அதனால் கும்பராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய 5 மாதங்கள் பொற்கால மாதங்கள். அதாவது திருமணத்துக்காக வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து வரக்கூடிய 5 மாதத்தில் அந்த திருமணம் முடிந்து விடும் அல்லது நிச்சயமாகிவிடும். வரக்கூடிய அடுத்த 2027 ஜூனுக்குள் உங்களது திருமணம் தடபுடலாக நல்ல முறையில் நடந்து முடிந்துவிடும். சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். என்னென்ன ராசி? கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம். இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 5 மாதங்கள் இதில் வந்து திருமணம் அல்லது நிச்சயார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கிட்டு ஒரு 5 மாதங்களுக்குள் திருமணம் முடிந்துவிடும். நன்றி, வணக்கம்.